காலமாகிய தவக்காலத்தினை துவக்க நம்மையே தாழ்த்தி இரக்கத்தை வெளிப்படுத்த இன்றைய திருநேற்று புதன் திருப்பலிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மண்ணில் பிறந்து விண்ணில் சென்ற இறைமகன் இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் அனுபவிக்க இக்காலம் நம்மை அழைக்கிறது. சாகடிக்கும் எண்ணத்தோடு தம்மை சூழ்ந்தவர்களையும் சபிக்காமல் ஆசி வழங்கிய அன்பு இயேசுவின் அன்பு. இது அன்பின் காலம், இரக்கத்தின் காலம், தவத்தின் காலம், ஒருத்தலின் காலம். வெறுப்பை ஒருத்து தவத்தை தரித்து அன்பை அணிந்து இரக்கத்தை விதைப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள் என்று நமது மனம் மாறுதலை விரும்புகின்றது யோவேல் இறைவாக்கினரின் வார்த்தைகள். மண்ணிலிருந்து உருவாகி மீண்டும் மண்ணுக்கே திரும்பும் இந்த நிலையற்ற வாழ்க்கையில் நம்மோடு நம் ஆன்மாவை காத்துக்கொண்டு இறைவனின் பாதம் பற்றி நடப்போம். இன்றைய நற்செய்தியில் உண்மையான நோன்பு என்பது உள்ளத்தினுள் கடைபிடிக்க வேண்டியது என்பதை இயேசு கூறுகின்றார். வேண்டுதல்களையும் நேர்ச்சைகளையும் பிறரறிய செய்கின்றோம். இருகரம் கூப்பி இறைவனை வேண்டுவதிலும் ஒரு கரம் நீட்டி எளியவனுக்கு உதவுவது சிறந்தது. எனவே ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்பதை மனதில் கொண்டு வாழ்வில் பின்பற்றுவோம். இத்தவக்காலத்தை அர்த்தமுள்ள முறையில் பயன்படுத்துவோம். வருடம் தோறும் வரும் சம்பிரதாய விழாவாக எண்ணாமல் மனமாற்றம் பெற்று இறை அழைப்பினை உள்ளத்தில் உணர்ந்து இப்பலியில் பங்கேற்போம். வாழ்வு காலம் அது மலைய
கொள்வோம் நிகழ்காலம், உறுதி கொள்வோம் நிகழ்காலம், உதய வாழ்வே எதிர்காலம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியிலே குரியன் இக்னேஷியஸ் சுஷில், லவ்ராந்தஸ் பிராண்டன், எஸ்பி செல்வம் உடைய குடும்பங்களில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும் இன்று 11வது தேர்வு எழுத போகிற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்கவும், ஜேவிபி பெர்னாண்டோடைய உடல் உள்ள சோதருக்காகவும் இன்று 11வது வகுப்பு தேர்வு எழுத இருக்கிற டில் ஆண்டோ ஜாசன், ஆண்ட்ரியா டாமினா இந்த பிள்ளைகளை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், கல்வியும் ஞானத்தின் அறிவையும் கொடுக்கவும் இறையாசிர் வேண்டியும், நம்முடைய வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து சென்ற பரலோக மேரி, ராஜப்பா, ராஜு, பி.கே. குரியாசன், அருணா, பெர்னரத் மேரி 17ஆம் நாள் நினைவு, எஸ்.எம். மைக்கேல், முத்தையா, பிரகாசம்மாள், செல்வநாயகம், மங்களம் மேரி, கே. ஜார்ஜ், விஜயா, ரூபி, அந்தோனியம்மாள், டெய்சி, தங்கராணி 1ஆம் ஆண்டு நினைவு, நவமணி, பெர்னார்ட் மேரி, ஜெயக்குமார், ரூபி, எலியாஸ், விஜயா, ஆரோக்கியம் மேரி, உபகார ராக்கினி, ஞான சௌந்தரி, வி.ஜி. தாஸ் உடைய ஆண்மேலை பாட்டிக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, தவக்காலம் கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய ஒரு புதிய காலத்திற்குள்ளாக நாம் உள்ளே நுழைந்து ஆண்டவருடைய இறப்பையும் ஆண்டவருடைய உயிர்ப்பையும் தயாரிக்கக்கூடிய அற்புதமான இந்த காலத்தினுடைய கடவுளுடைய அருள் ஆசிரை நாம் கேட்போம். இந்த தவக்காலத்தினுடைய பேர் உண்மையில் நம்முடைய ஆன்மீக வாழ்வை மெருகேற்ற, நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வெல்லாம் இறைவனுக்கு உகந்ததாய் மாற்ற இந்த 40 நாட்கள் அழகான ஆன்மீக பயணமாக, ஆன்மாவின் பலமான பயணமாக அமைய ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம். நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியினால் காக்கப்படுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இத்தவ காலத்தில் கடவுள் நம்மிடம் வைக்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மனமாற்றம். நமது மனமாற்றம் நமது இதய மலர்ச்சியின் வெளிப்பாடு. மனமாறிய இதயம் நாம் இறைவனுக்கு அளிக்கும் பரிசு. உங்கள் இதயங்களை கிழித்துக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று அழைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 12 முதல் 18 முடிய.
ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோம்பிருந்து அழுந்து புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோம்பிற்கான நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தம் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தை பழி சொல்லுக்கு ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் நம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். 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 கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசக முன்னுரை. நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி பாவ மன்னிப்பு பெற்று நம்பிக்கையோடு வாழ முழு முயற்சி செய்வோம். இறைவனின் அருளை நிறைவாகவும் இலவசமாகவும் பெற இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பின் நாள் என்று பவுலடியார் இவ்வாசகத்தில் அழைப்பு விடுக்கிறார். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20, அதிகாரம் 6 இறை வார்த்தை 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக நமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய மற்றும் 16 முதல் 18 முடிய.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அதிகாலை வேளையிலே எல்லோரும் நாம் எழுந்து இந்த 40 நாட்கள் ஆண்டவருடைய அற்புதமான தபசு காலத்தில் உள்ளே நுழைய தயாரிப்போடு வருகை தந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆக ஒவ்வொரு தயாரிப்பையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைய நாள் நாம் தொடங்கக்கூடிய இந்த ஆன்மீக பயணம், த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, இந்த பயணத்தை கடவுள் ஆசீர்வதிக்கணும். இதனால் இன்னும் கூடுதலாக நம்முடைய திருமண குடும்ப வாழ்வு, நம்முடைய தனிப்பட்ட துறவு வாழ்வெல்லாம் இயேசுவை நோக்கிய பயணமாக அமையட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. காலங்கள் எல்லாம் அவருடையன, காலங்கள் எல்லாம் அவருடையன என்று உயிர்ப்பின் பெருவிழாவின் பொழுது நாம் சொல்லுகின்றோம். உண்மைதான், அனைத்து காலங்களும் ஆண்டவருக்குரியவராக இருந்தாலும் ஒரு சில காலங்களை ஒரு சில காரியங்களுக்காக கடவுள் ஏற்படுத்துகிறார். சபை உரையாளர் புத்தகத்தில் இவ்வாறு சொல்லப்படும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதுபோல இந்த பின்னணியில் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த தபசு காலம், உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய தவக்காலம். ஆக இந்த தவக்காலம் என்பது மன மாற்றத்திற்கான காலம், மனம் வருந்த, மனம் திருந்த, மன மாற்றத்திற்கான காலம். மனமாற்றம் என்பதை கிரேக்க மொழியில், கிரேக்க வார்த்தையில் ஒன்று சொல்வார்கள், மெட்டனோயா என்று. மெட்டனோயா என்றால் த டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று அர்த்தம். த டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், முழு மனமாற்றம். ஆக இந்த 40 நாட்கள் நாம் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகளை முழு மனமாற்றத்தை நோக்கி நாம் பயணிக்க, ஆக மனமாற்றத்தின் காலம் ஆண்டவருடைய இந்த தபசு காலம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால், உலகிலே நீண்ட பயணம் எது என்று கேட்டால் ஒரு மனிதன் தனக்குள்ளாக செல்லக்கூடிய பயணம் என்று சொல்வார்கள். உலகிலேயே நீளமான பயணம் மனிதன் தனக்குள்ளாக செல்லக்கூடிய பயணம். அப்படி என்றால் இந்த தபசு காலத்தில் நாம் உள்ளே நமக்குள்ளாக சுய ஆய்வு செய்வது, பரிசோதிப்பது, ஆன்மீக பரிசோதிப்பது, நம்முடைய வழித்தடங்களை சரி செய்வது, நாம் எங்கே எந்த வாழ்வை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய பாதை சரியாக இருக்கிறதா, சரியாக தான் என்னுடைய திருமண குடும்ப வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறதா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வை நான் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சுய ஆய்வு, ஒரு சுய பரிசோதனை, ஒரு தூர்வாறுதல், ஒரு சுத்திகரிப்பு செய்தல், ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்று கூட நாம் சொல்லலாம், அல்லது செல்ஃப் இவால்வேஷன், செல்ஃப் அனலைசஸ் என்று கூட நாம் சொல்லலாம். ஆக நம்மை குறித்த ஒரு சுய ஆய்வு, நம்முடைய பாதை கரெக்டாக தான் இருக்கிறதா,
அல்லது நம்முடைய வழிகள் சரியாக சென்று கொண்டு என்று நம்மை நாம் சோதித்தறிய அற்புதமான ஒரு காலமாக தபசு காலம், தவ காலத்தை கடவுள் நமக்கு வழங்குகிறார். மூன்றாவது, தபசு காலம் என்பது ஒரு கடவுளோடு ஒப்புரவாகக்கூடிய காலம். இட்ஸ் a time to reconcile with God. That's a right word. அதான் இன்றைய நாளுடைய இரண்டாம் வாசகம் சொல்ல புனித பவுலுடைய கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். Let's all reconcile with God. கடவுளோடு ஒப்புரவாகக்கூடிய அற்புதமான இந்த காலம்தான் தபசு காலம் என்கிறது. மிக முக்கியமாக இந்த 40 நாட்கள் ஏன், எதற்காக? இது வெறும் தபசு சம்பந்தப்பட்டது அல்ல. இதனுடைய அர்த்தம், மையம், முக்கியத்துவம் என்னவென்றால், நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவுக்காக தயாரிக்கின்ற காலம். The 40 days is given to prepare ourselves to celebrate the Easter. That is the right thing to focus to celebrate this 40 days of Lent. ஆகையால் அந்த 40 நாட்கள் இயேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவுக்காக தயாரிக்கக்கூடிய காலமாக தான் இந்த தபசு காலத்தை இறைவன் நமக்கு வழங்கு. அதனால தான் 40 நாட்கள். சரி, இந்த 40 நாட்கள் from today on 40 நாட்கள் தபசு, 40 நாட்கள் தவ நாட்கள், 40 நாட்கள் தவக்காலம். இந்த 40 என்ற எண் எப்படி வந்தது? ஏன் ஒரு 20 இருந்திருக்கலாமே, ஏன் ஒரு 50 இருந்திருக்கலாமே என்றால் இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. இந்த 40 என்ற எண் என்பது எதை குறிக்கிறது? எங்கிருந்து இந்த 40 என்ற எண்ணை மையப்படுத்தி நாம் தபசு காலத்துக்குள்ளாக நுழைகிறோம் என்றால் பைபிள் தான் நமக்கு அதற்கு ஆதார். ஆக நம்முடைய விவிலியத்தில் பார்த்தோம் என்றால் நோவாவுடைய காலத்தில் 40 நாட்கள் இரவும் பகலுமாக மழை பெய்தது. அப்ப 40 என்ற எண் அங்கு வருகிறது. பிறகு 40 ஆண்டுகள் இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் பயணம் செய்தார்கள். அப்ப 40 என்ற அந்த எண். பிறகு மோயிசன் சீனாய் மலையில் 40 நாட்கள் இருந்தார். அந்த 40. பிறகு எலியா இறைவாக்கினர் 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து தன்னை தயாரித்தார். 40 என்ற எண். எசேக்கியேல் இறைவாக்கினர் அதிகாரம் 4 சொல்லப்படும் எசேக்கியேல் இறைவாக்க மக்களுடைய பாவ சுமைகளை 40 நாட்கள் சுமந்து தன்னை தயாரித்தார். 40. அப்படி என்றால் the 40 days ஆண்டவர் இயேசு பாலைவனத்தில் 40. the 40 அந்த என்ற எண்ணானது விவிலியத்தின் பின்னணியில் தான் வருகிறது. ஆக இந்த 40 நாட்கள் அல்லது 40 ஆண்டுகள் என்பது ஒரு நேர கணக்கு அல்ல, கால கணக்கு அல்ல. மாறாக இது என்ன கணக்கு என்றால், ஏதோ மார்ச் 5ஆம் தேதி நாம் தொடங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி முடிவடையக்கூடிய ஒரு நேர கணக்கு அல்ல, ஒரு கால கணக்கு அல்ல. மாறாக இந்த 40 நாட்கள் என்பது அருளின் காலம். இட்ஸ் a டைம் ஆஃப் கிரேஸ். ரொம்ப அழகான இல்லையா? ஆக அருளின் காலம். இந்த 40 நாட்களும் கடவுளுடைய அருளை, கடவுளுடைய ஆசிரை, கடவுளுடைய ஆற்றலை, கடவுளுடைய பலத்தை, கடவுளுடைய இரக்கத்தை பெறப்போகக்கூடிய, பெற்றுத்தரக்கூடிய காலம்தான் இந்த 40 நாட்கள். அதாவது இறையலார்கள், the theologians, இந்த காலத்தை 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று வரலாற்றின் காலம், அதை குரோனோஸ் என்று சொல்வார்கள். இரண்டாவது அருளின் காலம், கெய்ரோஸ் என்று கிரேக்க மொழியில் சொல்வார்கள். குரோனோஸ், கெய்ரோஸ். வரலாற்றின் காலம், அருளின் காலம். இந்த 40 நாட்கள் என்பது என்ன? வரலாற்றின் காலம் அல்ல. இட் இஸ் நாட் a historical time. It is not a chronological time. Rather, it is a time of grace. கடவுளுடைய அருளை பெறக்கூடிய காலம். ஆக இந்த 40 நாட்களுடைய தொடக்கம் என்ன, நகர்தல் என்ன, முயற்சி என்ன, இந்த 40 நாட்களுடைய பயணம் என்ன? தவ காலத்தில் முதல் ஞாயிறு, தவ காலத்தில் சிலுவை பாதைகள். ஏன், எதற்காக என்றால் கடவுளுடைய அருளை பெறுவதற்காக. ஆக இந்த 40 நாட்கள் அபிரவிதமான கடவுளுடைய கொடைகளையும் கடவுளுடைய ஆற்றலை பெறக்கூடிய அற்புதமான காலம்தான் இந்த 40 நாட்கள் என்பதை அற்புதமாக சொல்லப்படுவதுதான் இந்த 40 நாட்கள் தவக்காலம். அதனால தான் இன்றைய நாளுடைய 2ஆம் வாசகம் இதுவே தகுந்த காலம் என்கிறார் புனித பவுல். திஸ் இஸ் a right time. இன்றைய நாளுடைய 2ஆம் வாசகம் இதுவே தகுந்த காலம். 40 நாட்கள் உங்களை தயாரியுங்கள், 40 நாட்கள் கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுங்கள் என்பது சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த 40 நாட்கள். அதற்கு உதவியாக ஆண்டவருடைய இயேசுவின் உயிர்ப்பின் பெருவிழாவுக்கு தயாரிக்க போகின்ற நாம், நீங்களும் நானும்
இரண்டு முக்கியமான காரியங்களை முதல் வாசகம் நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. இந்த நாளுடைய முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் எழுதிய புத்தகம் இல்லையா, 2ஆம் அதிகாரம். இன்றைய நாளுடைய முதல் வாசகத்திலே யோவேல் இறைவாக்கினர் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். கடவுளிடம் திரும்பி வாருங்கள். லெட்ஸ் ஆல் ரிட்டர்ன் டு காட். Let's all come back to God. Let's all come to God. ஆக இந்த நாளுடைய முதல் வாசகம் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். கடவுளிடம் திரும்பி வாருங்கள். ஆக உங்களுடைய உடைகளை கிழித்துக் கொள்ளாதீர்கள், மாறாக இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். Don't show or don't exhibit on your apparent life. Rather, it must be interiorizing of your heart and body and soul. ஆக உடைகளை சம்பந்தப்பட்டதல்ல, ஆடைகள் சம்பந்தப்பட்டதல்ல தவக்காலம், உள்ளம் சம்பந்தப்பட்டது. அதான் இந்த நாளுடைய முதல் வாசகம். உடைகளை கிழித்துக் கொள்ளாதீர்கள், உள்ளங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். ஆக எல்லோரும் கடவுளிடம் திரும்பி வாருங்கள். நாம் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் பழைய பாவ பலவீன குற்றம் குறைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், ஒரு தந்தையாய், ஒரு தாயாய், ஒரு பிள்ளைகளாய், இல்ல நாம் ஒரு அருட்சகோரிகளாய், அருட்தந்தையாய், பழைய பாவ கடவுளை விட்டு வெகு தொலைவில் நாம் இருக்கலாம். நம்முடைய குற்றங்கள் நிமித்தமாக, குறைகள் நிமித்தமாக மீண்டுமாக திரும்பி வரக்கூடிய அற்புதமான காலம். Let's all come back to God in these 40 days. So therefore let's all celebrate the Easter என்பதுதான் அழகாக கடவுளிடம் திரும்பி வரக்கூடிய இந்த காலத்தில் கடவுளுடைய அருள், கடவுளுடைய இரக்கம் முதல் வாசகம் சொல்லுகிறது. கடவுளிடம் திரும்பி வருகின்ற போது அவருடைய அன்பையும் அவருடைய பொறுமையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் அனுபவிப்போம். Let's all celebrate the grace of God through his mercy and through his forgiveness. ஆகையால இறைவனிடம் திரும்பி வரக்கூடிய அற்புதமான இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளதான் 40 நாட்களாகவே மனமாற்றம் என்பது ஏதோ நாம் செய்த அற்பமான காரியங்களை நினைத்து மனம் வருந்துவதல்ல. கடவுளை விட்டு வெகு தொலைவில் அல்லது நம்முடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்ந்திருக்கலாம், கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழாமல் இருந்திருக்கலாம். ஆகிய கடவுளுடைய திட்டத்தின்படி, கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழாமல் இருந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி, மனம் திருந்தி மீண்டுமாக கடவுளை நோக்கி வரக்கூடிய அற்புதமான காலம்தான் தபசு காலம் என்று உணர்த்துவதுதான் இந்த 40 நாட்கள். அந்த தபசு காலத்தின் 40 நாட்கள் இன்னும் கூடுதலாக இறைவன் இந்த நாளுடைய நற்செய்தியிலே 3 காரியங்களை சொல்லுகிறார். ஆக ஜெபம், பிறகு அறச்செயல்கள், அதோடு நோன்பு, பிரேயர், ஃபாஸ்டிங் அண்ட் ஆல்ம்ஸ் கிவிங். ஜெபத்தினால் இந்த 40 நாட்கள் தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம், ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக நிகழ்வுகள், the prayer is a key tool in the 40 days. ஆகையால நம்முடைய ஜெப வாழ்வு, நம்முடைய குடும்ப ஜெபங்கள். ஆக அன்புக்குரியவர்களே, C.S. லூயிஸ் என்கின்ற ஒரு சிந்தனையாளர் இருக்கின்றார். அவர் தொடக்கத்தில் 33 ஆண்டுகள் கடவுளை மறந்துவிட்டு வாழ்ந்தவர் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் மனம் மாறுகிறார், மனம் திருந்தி வருகிறார். 58வது வயதில் அவர் திருமணம் செய்கிறார். அவர் திருமணம் செய்த பெண் அமெரிக்க நாட்டை சார்ந்த ஜாய் டேவிட்டன் என்பவர், ஒரு யூத சமயத்தை சார்ந்தவர். பிறகு கத்தோலிக்கராக மாறுகிறார். பிறகு இவர் எழுதிய புத்தகங்கள் ரொம்ப ஃபேமஸ். த மியர் கிறிஸ்டியானிட்டி, த மிரக்கல்ஸ், த ப்ராப்ளம் ஆஃப் பெயின் என்கின்ற சொல்லக்கூடிய புத்தகத்தினுடைய சொந்தக்காரர் தான் C.S. லூயிஸ். என்ன நடந்தது என்றால், இவருடைய திருமணம் 58 வயதில் நடக்கிறது. நல்லாக சென்று கொண்டது அவருடைய திருமண வாழ்க்கையில். அவருடைய மனைவிக்கு கேன்சர். என்ன கேன்சர்? போன் கேன்சர். ஆகிய எலும்பு புற்றுநோய். 4 ஆண்டுகள் படாத பாடு. ஒரு கட்டத்தில் இறந்து விடுகிறார் 1960ஆம் ஆண்டு. அப்போ அவருடைய நண்பர் ஒருவர் C.S. லூயிஸை பார்த்து கேட்பார், இந்த 4 ஆண்டுகள் உங்களை அதிகமாக கோவிலில் ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். நீங்க நினைக்கிறீங்களா C.S. லூயிஸ், உங்களை ஜெபத்தினால் கடவுள் மனமாறுவார் என்று நினைக்கிறீங்களா? அப்போ C.S. லூயிஸ் ஒரு அழகான பதில் சொல்வார். that could be the definition of the prayer. அந்த ஜெபத்தினுடைய அழகான கருத்தை சொல்வார். நான் கடவுள் மனம் மாறுவதற்காக நான் ஜெபிக்கவில்லை, ஜெபம் எனக்கு தேவைப்படுகிறது, ஜெபத்தை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, ஜெபம் செய்ய வேண்டும் என்று எனக்குள் பொங்கி வழிகிறது. அது இரவு நேரத்திலும் சரி, பகல் நேரத்திலும் சரி. ஆக கடவுள் மனம் மாறுவதற்காக ஜெபம் அல்ல, என்னுடைய மனமாற்றத்திற்காக தான் ஜெபம் என்கிறார். ஆக the prayer, it doesn't change God, rather it has changed the person. ஆக இந்த 40 நாட்கள் கடவுள் மனம் மாறுவதற்கு அல்ல, நாம் மனம் மாறுவதற்கான வாய்ப்பும் அழைப்பும் தான் தவக்காலம் என்பதை உணர அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த தவக்காலம். இரண்டாவது நோன்பு இல்லையா, ஃபாஸ்டிங். ஆகையால் அது என்ன ஃபாஸ்டிங்? நம்மோடு உறவு, the personal relationship,
தனித்திருப்பது. ஆக கடவுளோடு நாம் நேரத்தை ஒதுக்கக்கூடிய செலவிடக்கூடிய அற்புதமான காலம்தான் நோன்பு. பிறகு ஆர்ம்ஸ் கிவிங், ஆக தர்மம் செய்தல், பிறரோடு நல் உறவு, the relationship with the other. மார்ட்டின் பூபர் இறையில ரொம்ப அழகாக சொல்லுவார், உறவே புனிதம் என்கிறார். ஆக அன்புக்குரிய இந்த 40 நாட்கள் நல்ல உறவுகளில் வளர, மாமியார் மாமனார் அல்லது மாமியார் அல்லது மருமகள் நல்ல உறவு, கணவன் மனைவியிடையே நல்ல உறவு, பெற்றோர் பிள்ளைகளிடையே நல்ல உறவு, நல்ல உறவுகளில் வாழ, அது நம்முடைய தர்ம செயல்கள் வழியாக இப்படி ஜெபம், பிறகு நோன்புகள், பிறகு நம்முடைய அறச்செயல்கள் வழியாக கடவுளோடு உறவு, பிறரோடு நல் உறவு, நம்மோடு நல்ல உறவுகளோடு வாழக்கூடிய வாய்ப்பு தான், அழைப்பு தான் தவக்காலம். இறுதியாக சாம்பல். இந்த சாம்பலை நெற்றில் நாம் இடுகின்றோம். ஏன் இந்த சாம்பல் இடப்படுகிறது? இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. வெறும் நாம் சாம்பல் இடுவது ஆக தவக்காலம் பெருசா நாம் சிலுவை போடுவது அல்ல. மாறாக இந்த சாம்பல் உணர்த்தக்கூடிய 3 காரியங்கள். ஒன்று, இந்த சாம்பல் எதற்காக நாம் கொடுக்கின்றோம் என்றால், இந்த சாம்பல் வெறுமையின் அடையாளம் அல்லது ஒன்றுமே இல்லாமையின் அடையாளம். The சாம்பல், the ashes shows the nothingness, the emptiness. இல்லையா? ஆக கடவுளுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லாதவர்கள், தான் என்ற அகங்காரம் இல்லாமல், தான் என்ற கர்வம் இல்லாமல், நாம் தாழ்ச்சியோட கடவுளுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே, we are nothing before God என்று சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த சாம்பல். ஆக சாம்பல் இடுகின்ற போது, கடவுளே நான் உனக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாதவன், வெறுமையானவன் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அழகான பாடம் தான் சாம்பல். இரண்டாவது, இந்த சாம்பல் ஏன் இடுகின்றோம் என்றால், இது துக்கத்தின் அடையாளம். It's a sign and symbol of the sad note. என்ன துக்கத்தின் அடையாளம்? நாம் பலவீனத்தால், குறைகளால் நாம் தவறு செய்கின்றோம் இல்லையா, அதை குறித்து நாம் துக்கப்படுவது. ஆக நாம் செய்த பாவங்கள், உடலால் செய்த பாவங்கள், எண்ணங்களால் செய்த பாவங்கள், உள்ளங்களால் செய்த பாவங்களை குறித்து நாம் துக்கப்படுவதுதான் இந்த சாம்பலின் அடையாளம். மூன்றாவதாக, இறுதியாக, ஆக இந்த சாம்பலின் அடையாளம் என்னவென்றால், மனம் திரும்புவதின் அடையாளம். துக்கப்படுவது மட்டுமல்ல, மீண்டுமாக நாம் மனம் திரும்புவதற்கான அடையாளம் தான் இந்த சாம்பல். பேதுரு, யூதாஸ் 2 பேருமே தவறு செய்தார்கள் இல்லையா? 2 பேருமே தவறு செய்தார்கள், மனம் திரும்பி வந்தது பேதுரு தான். ஆக அன்புக்குரியவர்களே, துக்கத்தின் அடையாளம், மனம் திரும்புவதின் அடையாளம், வெறுமையின் அடையாளம், ஒன்றுமே இல்லாமையின் அடையாளம் தான் இந்த சாம்பல் என்பதை உணர்ந்து, தபசு காலம் அருளின் காலம் என்பதை உணர்ந்து, கடவுளோடு நல் உறவு, பிறரோடு நல் உறவு, நம்மோடு நல் உறவுகள் கொண்டு உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான காலமாக இந்த தபசு காலம் மாறட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். நல்லதொரு அற்புதமான ஆண்டவரின் இரக்கத்தின் அருளின் காலமாக மாறட்டும். கடவுள் நம்முடைய தவ முயற்சிகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நாம் தலைமீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. செபிப்போம். ஆண்டவருடைய அற்புதமான தவக்காலத்தை தொடங்குகின்ற பொழுது குறித்து காட்டுகின்ற சிந்தனை, கடவுளுடைய அருள் ஆசீர் பெற நாம் வேண்டுவோம். ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழுமெல்லாம் அல்ல இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்ற பரிகாரங்களின் மகிழ்கின்ற பக்தியுள்ள எங்கள் மண்டாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசையின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய இடங்களுக்கு சாம்பலை எடுத்துட்டு வந்து தலைமேல் நெற்றின் மேல் வைப்பார்கள். மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆமேன் என்று சொல்லி இந்த தவக்காலத்தை நாம் தொடங்கும். அந்த பொழுது நாம் பாடல்களை பாடிக்கொண்டு நம்முடைய இந்த தவக்காலத்தினுடைய முதல் நாளிலிருந்து ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற முயற்சி எடுப்போம்.
மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் பூமியில் வாழ்கின்றோம், பூவும் புல்லும் போல் பூமியில் வாழ்கின்றோம், பூவும் பூவிடும் புல்லும் புலர்ந்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே. உலகம் அனைத்துமே உன்னையே ஏற்றலாம், உலகம் அனைத்துமே உன்னையே ஏற்றலாம், ஒரு நாள் வரும் அன்று உடலை உடைத்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, தருணம் இதுவென இறைவன் அழைப்பாரோ. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு
போது வந்தார். இறப்பை கடந்தவன் அவரை உன்னவன் அழிந்தும் வாழ்கின்றார். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றார். மண்ணுக்கு திரும்புவார். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. அனைவரும் நிற்போம். விசுவாசிகள் மன்றாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையான இறைவா, உமது இறை வார்த்தையை பறைசாற்றி எங்களின் ஆன்ம தாகம் தீர்க்கும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் ஆசிர்வதித்து இவர்கள் உமது சாட்சியாய் தொடர்ந்து வாழ உடல் உள்ள சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் உறைவிடமான இறைவா, எம் நாட்டு தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் மக்களின் நலன் கருதி பல முன்னேற்பாடுகள் எடுத்து அவற்றை நிறைவேற்றவும் எமது நாட்டில் நீதி தலைத்தோங்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றாகிய இறைவா, அருளின் காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் பாவ கட்டிலிருந்து முழு விடுதலை பெற்று நிலை வாழ்வில் நிலைத்து நிற்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையின் நாயகனே இறைவா, உடல் மன வியாதிகளாலும் மேலும் பல்வேறு பிரச்சனைகளாலும் கட்டுண்டு கிடக்கின்ற உமது பிள்ளைகள் உமது இரக்கத்தினால் கழுவ பெற்று முழு விடுதலை பெற்ற மக்களாக வாழ கருணை காட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டல். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை இயேசுவின் பாதத்தில் நாம் வைப்போம். 40 நாட்கள் அருளின், ஆசிரின், ஆற்றலின், இரக்கத்தின், மன்னிப்பின், பரிவின், நல் உறவின், கடவுளுடைய உறவில் நல் உறவாக நம்முடைய உறவெல்லாம் மாற பிறரோடு நல் உறவு கொண்டு வாழ அற்புதமான இந்த 40 நாட்கள் அழகான இந்த பயணத்தை எல்லாம் இறைவன் ஆசீர்வதிக்க நம்முடைய தவ முயற்சிகள், செப வாழ்வு, நம்முடைய நோன்புகள், நம்முடைய அறச்செயல்கள் இவற்றின் வழியாக இறைவன் அவருடைய இரக்கத்தினால் பொழிந்து கடவுளிடம் மீண்டும் 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 மீண்டுமாக திரும்பி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் அழைப்பையும் நாம் ஏற்றுக்கொண்டு இந்த 40 நாட்கள் உன்னதமான இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவுக்கான தயாரிப்பின் காலமாக அமைய கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க சுபிப்பம். எல்லாம் அல்ல இறைவா, அதிகாலை வேளை உம்மை தொழுது உம்மை வணங்கி உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி நம்பிக்கையோடு வருகை தந்து சாம்பல் எல்லாம் எங்கள் நெற்றில் இட்டுக்கொண்டு இவற்றின் வழியாக நாங்கள் எல்லோரும் ஒன்றும் இல்லாதவர்கள், வெறுமையின் அடையாளம், எங்களுடைய பாவ பலவீனங்களுக்காக துக்கப்படுகின்ற அற்புதமான அடையாளம், அதோடு மனம் திரும்புவதற்கான அடையாளம் என்பதை உணர்ந்து இந்த அடையாளத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய எங்கள் வாழ்வே ஒரு நல்ல அடையாளமாக மாற இந்த 40 நாட்கள் நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த தவ முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்வும் அருளும் ஆசீர்வாதம் பெறுவீராக. இந்த 40 நாட்கள் பங்கையும் பங்கில் அனைத்து குடும்பங்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய அருளை, உம்முடைய ஆற்றலையும் உம்முடைய மாவிருந்த மன்னிப்பை நாங்கள் இந்த நாட்களில் உணர அருள் புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுமாகியமை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கப்பாடு. இதயத்தின்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய தொடங்கக்கூடிய இந்த 40 நாட்கள் பயணம் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர கையளிக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தவக்கால தொடக்கமாக அமையும் இந்த பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்கும்மை வேண்டுகின்றோ. தவ செயல்களினாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மையை பெற்று உன் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது பேர் அருளால் உமது நம்பிக்கையாளர்கள் மன தூய்மையை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களாலும் அன்பின் செயல்களினாலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானகத் தூதர்கள் அரியணைச்சுழு ஆட்சி புரிவோர் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. வான்படைகள் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாகக்கூடிய தகுந்த காலம், அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம், நல் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான காலம். ஆகவே இந்த 40 நாட்கள் நாம் தொடங்கப்படக்கூடிய நம்முடைய ஒருத்தல் முயற்சிகள், நம்முடைய செப வாழ்வுகள், நம்முடைய அறச்செயல்கள் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை பெருவிழாவை நோக்கிய தயாரிப்பின் காலமாக அமைந்து நிச்சயமாக இந்த 40 நாட்கள் நம்முடைய கிறிஸ்துவ கடமைகள், பொறுப்புகள் இவற்றில் உயிர் பெற, உறவுகள் வலுப்பெற, இவற்றையெல்லாம் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க இறைவனோடு நாம் நெருங்கிய வாழ்வாக, அந்த இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக கடவுளிடம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பை, அழைப்பை ஆண்டவர் வழங்கக்கூடிய இந்த காலத்தை அருளின் காலமாக கடவுள் மாற்ற, கடவுளுடைய அருளை பெற நாம் செபிப்போம், பங்கெடுப்போம், இறைவனுடைய அருளையும் கேட்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து
நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் பெருவிழாவினுடைய தயாரிப்பாக 40 நாட்கள் அழகான ஜெப வாழ்வு, அற்புதமான அறச்செயல்கள், அற்புதமான நம்முடைய நோன்புகள், இவற்றின் வழியாக இறைவன் நம்மை பண்படுத்த ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தை இந்த 40 நாட்கள் கேட்க கடவுள் நமக்கு பொழிய கரங்களை எல்லாம் விரித்து ஆண்டவர் கரத்தில் அமைப்பு கொடுத்து அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தின் வழியாக நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பான ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும்
வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தது. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீங்கள் பாராமல் இந்த 40 நாட்கள் அழகான அற்புதமான உள் பயணமாக நல் உறவுகளோடு நாங்கள் வாழ்ந்திட அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து வழியாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளிடம் திரும்பி வருவதற்கான காலம் தவக்காலம், அருளின் காலம், ஆசிரின் காலம், ஆற்றலின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம். கடவுளோடு நல் உறவு கொண்டு பிறரோடு நல் உறவோடு வாழ்ந்து அற்புதமாக இந்த 40 நாட்கள் இயேசுவின் அருளையெல்லாம் நாம் பெற்றிட ஆண்டவர் நம்மை தேடி வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்புக்குரிய நல்ல ஒரு தயாரிப்போடு ஆண்டவருடைய இயேசுவின் திருவிருந்தை நாம் பெறுவோம். ஆங்காங்கே அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் உங்களுக்கு திருவிருந்தை வழங்க வருவார்கள். நல்ல தயாரிப்போடு பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்வில் ஒளியேற்றவா
கலந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உற்சாசம் காற்று கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுமே. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உற்சாசம் காற்று கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுமே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. இணைந்தாலே போதும் சுகராகம் நீக்கிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே. உன் பாசனரம்பில் இணைந்தாலே போதும் சுகராகம் நீக்கிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே. எல்லாமே நீதானே இறைவா, என்றுள்ள நிலைக்காக நீவா. எல்லாமே நீதானே இறைவா, என்றுள்ள நிலைக்காக நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உற்சாசம் காற்று கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உற்சாசம் காற்று கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. இன்று நெஞ்சம் அழைத்தது வருவாய் தேவா. தாயாக
கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தூதர்களாக இந்த யுபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, முதலில் பங்கு தந்தை என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏனென்றால் உங்களை நீங்கள் தயாரித்து கொண்டு இரவு நேரத்திலேயே உங்களை நீங்கள் தயாரித்து அதிகாலை எழுந்து இந்த நாளை தொடங்குகின்றீர்கள். த ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்று நாம் சொல்லலாம். முதல் நாளிலே முதல் நல்ல ஒரு அழகான நாளை தொடங்குகின்றோம். நிச்சயமாக இந்த 40 நாட்கள் தொடங்கக்கூடிய இந்த த ஸ்பிரிட் ஆஃப் த 40 days has to be reached to the celebration of the ஈஸ்டர் அப்படி நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த முதல் நாளிலிருந்து நாம் தொடங்குவதை இறுதி வரை நம்முடைய நோன்புகள், ஒருத்தல் முயற்சிகள், ஜப வாழ்வு, நல்ல அறச்செயல்கள் வழியாக அற்புதமாக செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். குறிப்பாக 3 நிலைகளில் நாம் இப்பொழுது தயாரிக்கின்றோம். ஒன்று பங்கு அளவில், த பாரிஷ் இல்லையா, பங்கு அளவில் ரொம்ப அழகான தயாரிப்புகள், பல காரியங்கள் நடைபெறும். சிலுவைபாதை இருக்கலாம், பல விஷயங்கள் நடைபெறும். அது ஒன்று. இரண்டாவது நம்முடைய குடும்ப அளவில் நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள். மூன்றாவது நம்முடைய தனிப்பட்ட அளவில். அதனால தான் ஒரு 10 பரிந்துரைகளை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். அது ஒரு கார்டாக உங்களுக்கு வழங்குகின்றேன். the 10 recommendations. சரிங்களா? லென்டன் சீசன்ல என்ன நம்ம செய்யலாம். பல பேருக்கு தெரியும், ஃபாதர் எங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனால் எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதுக்காக சில விஷயங்கள் வழக்கமாக நம்ம என்ன செய்வோம், நான்வெஜ் நம்ம சாப்பிட மாட்டோம். பல பேர் இருப்பாங்க இந்த 40 நாட்கள் நான்வெஜ் அல்ல. இது மட்டுமல்ல, தட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட். அதைவிட மிக முக்கியமான பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு 10 ரெக்கமெண்டேஷன் அல்லது 10 சஜஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அது கார்டாகவும் உங்களுக்கு வழங்கப்படும். நம்பர் 1, இந்த 40 நாட்கள் ஃபேமிலி ப்ரேயர் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 40 நாட்கள்ல ஒரு நேரத்தை நாங்கள் ஒதுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய கோடம்பாக்கம் பங்கு இல்லை, ஒரு 8 மணிக்கு வீடுங்களில் 8 மணிக்கு நம்ம வேலைக்கு போவீங்க, வேலைக்கு போயிட்டு வருவீங்க. குறைந்தபட்சம் 8 இருந்து 9 மணிக்குள்ளாக உங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர், இந்த 40 நாட்கள் குடும்ப ஜபத்தை நீங்கள் வலியுறுத்தி ஜெபியுங்கள். அந்த குடும்ப தலைவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த 40 நாட்கள் you will see the wonder, you will see the change in the family. ஆகவே இந்த 40 நாட்கள் இரவு நேரம் 8 இருந்து 9, சில நேரங்கள் குடும்ப தலைவர் வருவதற்கு தாமதமானாலும் அந்த நேரத்தை பயன்படுத்தி தினசரி 40 நாட்கள் ஃபேமிலி ப்ரேயர் வெரி இம்பார்ட்டன்ட். சரியில்லையா? சரிதானே? முயற்சி எடுத்து பாருங்க. பல பேர் நம்ம சொல்வது கிடையாது. இந்த 40 நாட்கள் இதை நீங்க செய்யுங்க. you will see the real fruit of the Lenten season. number 1. number 2, இந்த 40 நாட்கள் இயேசுவின் பாடுகளை நாம் தியானிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 14 ஸ்தலம் இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த சில ஸ்தலங்கள் இருக்கலாம். 7வது ஸ்தலம் இல்ல 13வது ஸ்தலம். இந்த உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் தினசரி இங்க கோவிலுக்கு வருகின்ற போது அந்த இடத்திற்கு சென்று நீங்கள் ஜெபிக்கலாம். வெளியில இங்க சிலுவை அமைத்திருப்பார்கள், ஆலயத்துக்குள்ளாக இருக்கும். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு எந்த ஸ்தலம் உங்களுடைய மனசுக்குள்ளாக ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்.